தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு நிறுத்தற் குறிகளும் அதன் பயன்கள் மற்றும் விளைவுகளை குறித்த காணொளி தாங்க. இந்த தலைப்பு மிக அருமையான ஒரு தலைப்புங்க. ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த தலைப்பு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாசிக்க கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாசித்து எழுதக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி சிறியவர் முதல், அதாவது மாணவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருமே தன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தலைப்பு தாங்க இந்த நிறுத்தற் குறி என்பது. இந்த நிறுத்தற் குறிகள் யாருக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறதுனா, குறிப்பாக திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் பயிலக்கூடிய 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு 3ஆம் பருவத்துல அலகு 5ல மொழித்திறன் பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுல முதல் தலைப்பா இடம்பெற்றிருக்கக்கூடியதுதான் இந்த நிறுத்தற் குறிகள் என்பது. இந்த தலைப்பு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப சில நேரங்கள்ல நம்ம ஒரு சிலர் பேசினா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த நிறுத்தற் குறிகளை மனதில் கொண்டு பொருள் புரிந்து வாசித்தலாலும், அப்படி பொருள் புரிந்து பேசுதலாலும் தான் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த நிறுத்தற் குறிகளை எல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா அவங்க பேசக்கூடிய பேச்சிலோ அல்லது வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்பிலேயே நமக்கு பொருள் புரிந்துவிடும். ஏன்னா எங்க நிறுத்தணும், எங்க இடைவெளி விடணும், எங்க உணர்ச்சி வயமா படிக்கணும், எங்க வினாக்குறியை கவனத்தில் கொண்டு படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டோம்னா, அது பேசுவதாக இருந்தாலும் சரி, எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வாசிப்பதாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மொழியை கையாள்வது என்பது, அதனாலதான் நமக்கு மொழித்திறன் பயிற்சியை பாடத்துல வச்சிருக்காங்க. இந்த மொழியை கையாள்வது என்பது அது ஒரு ஸ்கில், அது ஒரு திறன். அதை பயன்படுத்துறது எப்படி வேணா பயன்படுத்தலாம் இல்ல, இப்படிதான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு இலக்கண வரையறையோடு நாம் பேசுகின்ற பொழுதும் சரி, எழுதுகின்ற பொழுதும் சரி, அல்லது வாசிக்கின்ற பொழுதும் சரி, அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் வாசித்தால் கட்டாயம் ரொம்ப அழகான நேர்த்தியான உச்சரிப்போடு குரல் ஏற்றத்தாழ்வோடு நம்மளால வாசிக்க முடியும், பொருள் புரிந்து எழுதவும் முடியும். அது கேட்பவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காணொளி தான். மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம இந்த காணொளி முழுவதுமா பாருங்க. உங்களுடைய பேச்சுகளையும் இனிமே காது கொடுத்து நீண்ட நேரம் கேட்பாங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த நிறுத்தற் குறிகள், இதுக்கான பெயர் அடையாளத்தை பார்த்துடலாம். நிறுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒன்றை குறித்து நிற்பது. நிறுத்தல்னா அதுதான், ஏதாவது ஒன்றை குறித்து நிற்பதற்கு பேரு நிறுத்தல் அப்படின்னு பேரு. இந்த குறிகள் அப்படிங்கிறது என்னன்னா, எழுத்துக்களாலோ அல்லது குறியீடுகளாலோ உணர்த்த பெறுவதற்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்னா குறிகள். எழுத்துக்களால் அன்றி, எழுத்துக்கள் மட்டும் குறிகள் கிடையாது, எழுத்துக்கள் இல்லாம சில குறியீடுகளாலும் ஒரு சில விஷயத்தை உணர்த்தும். அதுக்கு பேரு தான் நம்ம குறிகள் அப்படின்னு சொல்றோம். இத ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த நிறுத்தற் குறிகளை சிம்பல்ஸ், சிம்பல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். சரியா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு, எப்படி எழுத்துக்களால் அன்றி குறியீடுகளால் உணர்த்தக்கூடியது கூட குறிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, நம்ம சாலையில இந்த நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடியவங்க சில குறியீடுகளை நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. பதாதைகள்ல இருக்கும் பாருங்க, என்ன மாதிரினா, இந்த ஹார்ன் என்று சொல்லக்கூடிய ஒலிப்பான் படத்தை வரைந்து அந்த படத்துல இப்படி கிராஸ்ல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குறிக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஒலிப்பான் படத்தை போட்டு இப்படி கிராஸ்ல ஒரு கோடு போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வாகனத்துல போகும்போது சவுண்ட், ஒலி எழுப்பக்கூடாது என்பது புரிதல். அதுதான் மொழியின் உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். பைக்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு அந்த ஹார்ன் சவுண்ட்ல இப்படி அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா, ஓ இங்க சத்தம் போடக்கூடாது, ஹார்ன் நம்ம அடிக்க கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு கருத்தை வெளிப்படுத்துது. என்ன உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்துது? இந்த ஏரியாவில் எங்கேயோ நம்ம இந்த ரோடுக்கு பக்கத்திலேயே
மருத்துவமனைகளோ அல்லது மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளோ ஏதோ சவுண்டு கேட்ட இடையூறு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது மருத்துவமனையா இருக்கலாம் அல்லது பள்ளி கல்லூரிகளா ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இடையூறு கொடுக்க கூடாது இல்லையா? சோ அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி இந்த ஒளிப்பான் படம் போட்டு இப்படி கிராஸ் ரோடு போட்டு ஒரு குறியீடை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான். அப்ப பாருங்க, எழுத்து இல்ல, அந்த சிம்பிளை மட்டுமே பார்த்து, அந்த குறியீடை மட்டுமே பார்த்து மொழி என்ன சொல்ல வருதுன்ற உள்ளார்ந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுதாங்க இந்த குறியீடுகளினுடைய மிகப்பெரிய வேலை. அதுதான் மொழியின் உள்ளார்ந்த கருத்தை அறிய மிக மிக அவசியமாக இந்த குறியீடுகள் தேவைப்படுகிறது. இந்த குறியீடுகள் என்பது எழுத்துக்களாக மட்டுமின்றி குறிகளாகவும் இடம்பெறலாம். அதுக்காக எடுத்துக்காட்டுதான் நான் இந்த ஒளிப்பான் படத்தை சொன்னேன். சரி, ஒன்று. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நிறுத்தற் குறிகள் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு தொடரை வாசிக்கின்ற பொழுது, மொழியில் ஒரு தொடரை வாசிக்கின்ற பொழுது எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி வாசிப்பதற்கும், எங்க இடைவெளி விட வேண்டுமோ அந்த இடத்துல இடைவெளி விட்டு வாசிப்பதற்கும், எங்க உணர்ச்சி வசப்பட்டு அதாவது ஆச்சரியத்தோடு வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல உணர்ச்சி வயப்பட்டு படிக்கிறதுக்கும் இந்த குறியீடுகள் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. பாருங்க, எடுத்துக்காட்டு நம்ம ஒரு 2 எடுத்துக்காட்டு நம்மளுடைய புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது எடுத்துக்காட்டு பாருங்க, நிறுத்தல் கூட்டல் குறிகள், நிறுத்தல் குறிகள் அல்லது நிறுத்தல் குறிகள், இப்படித்தானே நம்ம படிக்கணும். மாறாக ஒரு இந்த இடத்துல நம்ம இடைவெளி விட்டுட்டோம் அப்படின்னா, நிறுத்தல் குறிகள் என்று படிக்க வேண்டியதற்கு பதிலாக இடைவெளி விட்டு நிறு தற்குறிகள் அப்படின்னு படிச்சோம்னா என்ன நடக்கும்? நம்ம வகுப்பறையில் இப்படித்தானே நிறைய பேர் படிக்கிறோம். அப்படி படிச்சா என்ன நடக்கும்? நிறு என்பதற்கு பொருள் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் தற்குறிகள் என்பதற்கு பொருள் உண்டல்லவா? தற்குறிகள் என்ன? பேதையர், அறிவு அற்றவர், அறிவில்லாதவர் அப்படின்னு பொருள் வந்துருது இல்ல? அப்ப எவ்வளவு பெரிய பிழை இல்லை? எனவே இந்த குறிகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்க இடைவெளி விடணுமோ அங்கதான் விடணும், எங்க இடைவெளி விடக்கூடாதோ அங்க நம்ம சேர்த்து படிக்கணும். எங்க வினாக்குறி இருக்குது, எங்க ஆச்சரியக்குறி இருக்குது, எங்க நிறுத்தற்குறி இருக்குது, முற்றுப்புள்ளி, இதையெல்லாம் நாம் கவனத்துல கொண்டு படிச்சோம்னா மொழியில் பிழைகள் நேரிடுவதை தவிர்த்து விடலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த 2வது எடுத்துக்காட்டுக்கு வாங்க. இது சொல் ஏற்படக்கூடிய பிழை. ஒரு தொடரில் ஏற்படக்கூடிய பிழை என்னன்னு பார்க்கலாமா? இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு வினாக்குறி இருக்கு, இங்க மேற்கோள் குறி இருக்கு. இதை இப்படியே நம்ம வாசிக்கிறோம். வாசரோசா வாடி போகலாமா? வாசனையோடு இருக்கக்கூடிய ரோசா பூ வாடி போகலாமா? மனசு வலிக்குது இல்ல, காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா மறந்துருக்கும், சாயந்தரம் ஆனா வாடி போகுது இல்ல, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மன வருத்தம் இருக்குல்ல. அதனால வாசரோசா நீ வாடி போகலாமா அப்படின்னு சொல்லி கேள்வியை எழுப்புறோம். அதுதான் இங்க நம்ம இந்த குறிகள் உணர்த்தக்கூடிய விஷயம். இதே தொடர நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு வாசித்தால் என்ன நடக்கும் என்பதை பாருங்க. இங்க இடைவெளி விட்டுலாம். வா சரோசா வாடி போகலாமா? பாத்தீங்களா? இந்த தொடருக்கு இந்த தொடருக்கு என்ன பொருள் வேறுபடுத்தி பாருங்க. இந்த தொடரை நான் வாசிக்கும் போது, இடைவெளி இல்லாமல் வாசிக்கும் போது ரோசா பூவை குறித்தது. இந்த தொடரை நான் இடைவெளி விட்டு வாசிக்கும் போது சரோசா என்கிற ஒரு பெண்ணின் பெயரை குறித்தது. முற்றிலுமாகவே பொருள் மாறுபட்டுருச்சு. எவ்வளவு பெரிய பிழை! இதற்காக தான் நம்ம நிறுத்தற் குறிகளை கவனத்தில் கொண்டு வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும், அதே போல பேச வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் இந்த நிறுத்தற் குறிகள் என்பது ஒன்றை தெளிவாக அறிவிக்கும் குறியீடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நிறுத்தற் குறிகள். நம்ம என்ன சொல்ல வரமோ அதை ரொம்ப தெளிவா உள்ளபடிக்கு உணர்த்தக்கூடியதற்கு மிக மிக அவசியமா தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் நிறுத்தற் குறிகள் என்பது. சரி, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதனுடைய பயன்கள் என்னன்னு மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த நிறுத்தற் குறிகளை நம்ம கவனத்தில் கொண்டு வாசிப்பதாலோ அல்லது எழுதுவதாலோ அல்லது பேசுவதாலோ என்ன நடக்கும், என்ன பயன் நமக்கு அப்படின்னா, இந்த ஒரு 7 கருத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் சொல்லியிருக்க பாருங்க. நல்லா ஊன்றி கவனிக்கணும். 1, பிரித்து காட்ட. நம்ம சொல்ல வர்ற கருத்தை தெளிவா
தெளிவாக அவர்களுக்கு இததான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது பிரித்து காட்டுவதற்கு இந்த நிறுத்தற் குறிகள் மிக மிக அவசியமான பயனாக இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தெளிவாக படிக்க ஒரு தொடரை, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த பொருள் புரிந்து ரொம்ப தெளிவா படிக்கிறதுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த நிறுத்தற் குறிகள் தான். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா, கேட்கக்கூடிய வாசகர்களை அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க, நம்ம பொருள் புரியக்கூடிய வகையில வாசித்தாதானே, குறிகளை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாசித்தாதானே அவங்க நம்ம கிட்ட கவனத்தை கொடுப்பாங்க. அப்ப அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த நிறுத்தற் குறிகள் அவசியமாக தேவைப்படுகிறது. அதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம வாசிச்சோன்னா, நான் ஏற்கனவே சொன்னலையா, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம் போல இருக்குது. நம்மளுடைய பாரதியார் சொன்னது போல, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொன்னார்ல, அது போல ஒருத்தர் பேசினாலோ ஒருத்தர் படிச்சாலோ அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கணும். அப்படி வாசிக்கணும், அப்படி பேசணும்னா என்ன பண்ணணும்? இந்த நிறுத்தற் குறிகளை நாம் கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும். அப்படி பண்ண கவனத்தை ஈர்த்தரலாம், வாசகர்களுடைய கவனத்தை. அடுத்து நான்காவது மிக முக்கியமானது பாருங்க, உணர்த்துவதற்கு நம்மளுடைய எண்ணத்துல இவங்களுக்கு இந்த மெசேஜை நான் கன்வே பண்ண போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டீங்கன்னா, அதை நீங்க அந்த நிறுத்தற் குறிகளை கவனத்தில் கொண்டு பேசுகின்ற பொழுதுதான், வாசிக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு நீங்க சொல்ல வர செய்தியை, கருத்தை தெளிவாக உணர்த்த முடியும். அப்ப உணர்த்துவதற்கும் இந்த நிறுத்தற் குறிகள் அவசியமா பயன்படுகிறது. அதே போல உணரவும், கேட்கக்கூடியவர்கள் உணர்வதற்கும் நமக்கு அந்த நிறுத்தற் குறிகள் தான். உணர்த்தல் என்பது தன் சார்புடையது, உணர வைப்பது என்பது எதிரில் இருப்பவர்களுடையது. அப்ப இருவருக்குமே இந்த நிறுத்தற் குறிகள் மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அடுத்த ஆறாவது மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்மளுடைய குரலை எந்த இடங்களில் உயர்த்தி வாசிக்க வேண்டும், எந்த இடங்களில் தாழ்த்தி வாசிக்க வேண்டும். அதுக்கு ஆங்கிலத்துல வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுவாங்க. இந்த குரல் வளத்தை உயர்த்துவதும் தாழ்த்துவதிலும் தான் ஒருவருடைய பேச்சாக இருந்தாலும் சரி, வாசிப்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப அடையாளப்படக்கூடியதாக, மொழியை எடுத்துரைக்கக்கூடிய விதம் சிறப்புடையதாக இருக்கும். எனவே இந்த ஆறாவது கருத்து எல்லா கருத்தை விட மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்குமே நிறுத்தற் குறி தான் அவசியமானது. ஏழாவது பாத்தீங்கன்னா, புரியும் வகையில் பேசுவதற்கு சிறந்த பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாம் இதுதான். நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்களா, ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த நிறுத்தற் குறிகளை மட்டும் ஒரு ஏறக்குறைய 20 நிறுத்தற் குறிகள் இருக்கு. நான் அடுத்த காணொலியில் அது என்னன்னு சொல்றேன். அந்த குறியீடுகளை மட்டும் நீங்க கவனத்துல கொண்டு பேசினாலும் சரி, எழுதினாலும் சரி, என்ன கருத்தை நம்ம தெரிவிக்கணுமோ அதை அழகா போய் வாசகர்களை செய்திடும். எனவே இந்த 7 முக்கியமான பயன்பாடுகள் இந்த நிறுத்தற் குறிகளினால் நமக்கு பயன்களாக விளைகிறது. சரி, இதனுடைய விளைவு என்ன? ஒருவேளை இந்த நிறுத்தற் குறிகளை பயன்படுத்தாம நம்ம படிச்சோம்னா, எழுதணும்னா, வாசிச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான ஆன்றோருடைய வாக்கு இந்த பழமொழியிலே இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான பழமொழி, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னுவாங்க. நம்ம எவ்வளவுதான் சுவையோடு உணவை சமைத்தாலும், ஒரு நாளைக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு செஞ்சுதான் பாருங்களேன், உப்பை மட்டும் போடாதீங்க, இது அத்தனையும் ரொம்ப அளவா நேர்த்தியா போட்டு செஞ்சீங்கன்னா கூட உப்பு ஒண்ணு மட்டும் போடாம விட்டு பாருங்க, அந்த சாப்பாடை இன்னும் கொஞ்சம் எனக்கு தட்டு நிறைய போடுன்னு சொல்லி கட்டாயம் நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஐயோ இது வீணா போச்சேன்னு என்ன பண்ணுவோம், கொண்டு போய் குப்பையில கொட்டிடுவோம். அது மாதிரி யாருக்குமே பயன்படாது உப்பு இல்லைன்னா. அது மாதிரிதான் இந்த நிறுத்தற் குறிகளை கவனத்தில் கொண்டு நாம் படிக்கவில்லை என்றால், உப்பில்லாத பண்டம் எப்படி எவருக்கும் பயன்படாமல் குப்பையிலே கொட்டப்படுமோ, அது போல நாம் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் சரி, எழுதக்கூடிய எழுத்தாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது வாசிக்கக்கூடிய வாசிப்பாக இருந்தாலும் சரி, எவருக்குமே பயன்படாமல் வீணாகிவிடும் என்பதுதான் இந்த அருமையான இந்த ஒற்றை மேற்கோளினுடைய புரிதல். எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, மாணவர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நம்முடைய மொழிக்கு புதியதாக கண்டுபிடித்து வளம் சேர்க்கவில்லை என்றாலும், இருக்கின்ற மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் இது போன்ற செயல்பாடுகளை நாம் கவனத்தில் கொண்டு வாசித்தால், எழுதினாலே போதுமானது. மொழியை நாம் பிழையற பேசலாம், பிழையற எழுதலாம். நம் மொழி நமக்கான அடையாளம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த காணொலியை பார்த்து நீங்களும் செயலாற்றுங்கள் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இந்த காணொலி
காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து இது போல மொழி சம்பந்தப்பட்ட காணொளிகளை உங்களுக்கு பதிவிட்டு வருகிறோம். அதனால உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரணும்னா நீங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை பதிவிட்டு போங்க. நீங்க போடக்கூடிய கமெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த காணொளியை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். எனவே அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.